கெனடி, நான் உன்னை கேட்பேன், தப்பா நினைக்க கூடாது. இயேசு யாருன்னே தெரியாதவங்க, தெரிஞ்சும் ஏத்துக்காதவங்க, இவங்க எல்லாமும் நல்லாதான் வசதியா சந்தோஷமா இருக்காங்க. நீ உலக சந்தோஷத்தை பத்தி பேசுற. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு நிறைய ஆதாரமும் இருக்கு. அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன், நிரந்தர வாழ்க்கை. அதுக்கு ஒரே வழி இயேசுதான்னு நான் நம்புறேன். இயேசு திரும்ப வரப்போறாருன்றதுக்கு ஏகப்பட்ட ஆதாரத்தை எழுதி வச்சிருக்கிற பைபிளை நான் நம்புறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலையே. அதைத்தான் சொல்ல வரேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அப்பா தன்னோட சொந்த மகனோட பஸ்ஸுக்காக காத்திருந்த நேரம், அவர் மகன் அவனுக்கு சாப்பிட என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். அப்பாவும் வாங்கி கொடுத்தாரு. அப்போ அவரு அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல, அங்க பக்கத்துல தனியா நின்றுட்டு இருந்த பையனுக்கும் வாங்கி கொடுத்தாரு. தன் மகனுக்கும் எல்லாம் கிடைச்சது, யாருன்னே தெரியாத பிள்ளைக்கும் கிடைச்சது. ஆனா பஸ் வந்ததும் தன்னோட பிள்ளைய மட்டும்தான் கூட்டிக்கிட்டு அவர் பஸ்ல ஏறினார். பரலோகத்துக்கு போற பஸ்ஸுக்காகத்தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இயேசுவை மட்டுமே விசுவாசிச்சு அவரோட பிள்ளையா இருக்கிறதால நிச்சயமா பஸ்ல ஏறிடுவோன்னு நம்பிக்கையோட இருக்கும்.